தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆம்பூரில் 10 நாட்களாக நீடித்த குடிநீர் பிரச்சினையை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியின் 21வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். 21வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நபிச்சூர் ரஹ்மானும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டத்தில் பங்கேற்றார். நம்ம வார்டுக்கு பகுதிக்கு கிட்டத்தட்ட 10 நாட்களாகி கூட தண்ணி வரல. இது தண்ணி சம்பந்தமா நான் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நாங்களும் மனு கொடுத்துருக்குறோம், மக்களோட சேர்ந்து மனு கொடுத்துருக்குறோம். ஆனா இன்னைக்கு வரையும் 10 நாள் ஆகி கூட தண்ணி இல்லாம நம்ம பகுதியில 8 பகுதி இருக்கு வார்டுல, 21வது வார்டுல. ஆனா ஒரு பகுதிக்கும் ஒரு 2 பகுதியில மட்டும்தான் கிணறு இருக்கிறனால அந்த மக்கள் தண்ணி பிடிச்சுன்னு இருக்காங்க. மற்ற இருக்கிற 5 பகுதியிலையும் தண்ணி இல்லாம ஒரே ஒரு நகராட்சி மூலம் ஒரு டிராக்டர் மூலமா கூட தண்ணி கொடுக்கல. ஆம்பூரில் 10 நாட்களாக நீடித்த குடிநீர் பிரச்சினையை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியின் 21வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். 21வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நபிச்சூர் ரஹ்மானும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டத்தில் பங்கேற்றார். நம்ம வார்டுக்கு பகுதிக்கு கிட்டத்தட்ட 10 நாட்களாகி கூட தண்ணி வரல. இது தண்ணி சம்பந்தமா நான் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நாங்களும் மனு கொடுத்துருக்குறோம், மக்களோட சேர்ந்து மனு கொடுத்துருக்குறோம். ஆனா இன்னைக்கு வரையும் 10 நாள் ஆகி கூட தண்ணி இல்லாம நம்ம பகுதியில 8 பகுதி இருக்கு வார்டுல, 21வது வார்டுல. ஆனா ஒரு பகுதிக்கும் ஒரு 2 பகுதியில மட்டும்தான் கிணறு இருக்கிறனால அந்த மக்கள் தண்ணி பிடிச்சுன்னு இருக்காங்க. மற்ற இருக்கிற 5 பகுதியிலையும் தண்ணி இல்லாம ஒரே ஒரு நகராட்சி மூலம் ஒரு டிராக்டர் மூலமா கூட தண்ணி கொடுக்கல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.